4/2/2024க்கான டியர் கெஸ்ஸிங் 6 மணிக்கும் 8 மணிக்கும் இன்றைக்கான கணிப்பு பார்த்துட்டு இந்த மாதமும் அதாவது 6 மணிக்கும் 8 மணிக்கும் ஓகேங்களா. ஸோ மெயினாக 8 மணிக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம். ஃபாலோ அப் நம்பர் 8 மணிக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோ அப் நம்பர் அந்த மாதம் ஃபுல்லாக அந்த தேதிக்கு நேர் எல்லா நாளும் ட்ரை பண்ண தேவையில்ல, அந்த தேதிக்கு நேர் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான விஷயம் என்னென்னா, நம்ம கேரளா சார்ட்டில் பார்க்குற அதே பேட்டர்ன் தான் ஓகேங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 5ஆம் நம்பர். ஸோ இது எல்லா நாளும் ஒர்க் ஆகாது, ஒரு சில டைம் பக்காவாக ஒர்க் ஆகுது. அதாவது 5க்கு 5 நாள் ஏபிபிசிக்கு 00 55 சிங்கிள் போர்டு பார்த்திங்கன்னா 5 வைக்கணும். ஸோ 5க்கு பவர் 0, அப்போ 00 55 வரணும், வரல. அதே மாதிரி இந்த அதுக்கு அடுத்த நாள் 1ஆம் நம்பர். ஸோ 1 இந்த 2 நாளைக்குள்ள 1166 வரணும், ஆனால் 16ன்னு வந்திருக்கு. இப்படி இருக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக ஆல் போர்டு வச்சுக்கலாம். 1ஆம் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு போட்ட காசு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிரும். 2 நம்பரும் மேட்ச் ஆச்சுனால் ஏபிபிசிலையும் நம்மளுக்கு ஹிட் ஆகும், அதே மாதிரி சிங்கிள் போர்டும் பாஸ் ஆயிரும். இப்போ ஆல் போர்டு 1 வைக்கணும், 1166 பவர் வச்சா 16 61 இந்த மாதிரி வைக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 ஓகேங்களா. 5 0 0 இந்த 3 நாளைக்குள்ள நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஏபிபிசிஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5500 மொதல் நாளே ஹிட் ஆகிருக்கு. ஸோ பவர் நம்பரையும் நம்ம கணக்கு தான் வைக்கணும். ஏன்னா ஒரு நாள் முன்ன பின்ன வருது அப்படிங்குள்ள இந்த பவர் நம்பர் ஒரு வேளை வைக்கலைன்னா ஒரு நாள் முன்ன பின்ன வருது. இப்போ சப்போஸ் இந்த 0 இங்கே நவத்தினதுனால தான் இந்த 2 நாளைக்குள்ளே நம்மளுக்கு 00 வரணும். ஆனால் ஒரு 0 மட்டும் பி போர்டில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆனால் ஒரு நாள் முன்னாடி அந்த 00 வந்திருக்கு. ஸோ வீடியோ பொறுமையாக பாருங்கள். அதுக்கு அடுத்தது இந்த சி போர்டில் பாருங்கள் 277 உதாரணத்துக்கு 37 சி போர்டில் போன மாதம்னா ஏபிபிசிஏசிக்கு மொதல் நாள் ஹிட் ஆகிருக்கு. 77 22 தான் வைக்கணும். ஸோ மொதல் வாட்டி ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ப்ளே பண்ண கூட தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள் அந்த பேட்டர்னை வச்சு தான் எடுக்க போகிறோம். சி போர்டுக்கு 4க்கு 4 4க்கு 4 அந்த 4 வச்சு டபுளாக வைக்கணும். பிசியில் வந்து 44 99 வரணும். ஸோ கரெக்டாக பிசியில் 44 99. இப்போ 4க்கு 4 பிசியில் 44 99 வரணும் நண்பா. பிசிக்கு 44 99 வரணும். அது ஏபிலையும் வரலாம், ஏசிலையும் வரலாம், பிசிலையும் வரலாம். அப்போ 44 99 மெயினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ போன மாதம் ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த ரிப்பீட் நம்பரை அடுத்த மாதம் வச்சு டபுள் இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு, 4 வச்சு டபுள் வைக்கணும். இன்றைக்கி வரலைன்னா நாளைக்கு வரும். ஸோ ஒரு நாள் முன்ன பின்ன வரும். அப்போ 44 99. இப்போ ஏ போர்டில் ஸோ 1 ரிப்பீட் ஆகிருக்கு. 1 ரிப்பீட் ஆகிருக்குன்னா பிசி நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகணும். அப்போ 84 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 34ன்னு வைக்கலாம், அல்லது 89 44 இந்த பேட்டர்னில் பிசிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். ஸோ 34 எதுக்கு சொன்னேன்னா 183 இந்த கிராஸுக்கு 183 வரணும். ஸோ திருப்பி வச்சால் 43 ஸ்ட்ரைட்டாக வச்சா 34 இந்த மாதிரி பேட்டர்னில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து 6 மணிக்கு சரிங்களா நண்பா. இன்றைக்கி 6 மணிக்கான டியர் கெஸ்ஸிங்கு பார்த்திங்கன்னா ஏபிக்கு வந்து 46 64 44 99, பிசிக்கு அதே தான் 44 34 43 99 89. ஏன்னா ஏபிபிசிஎஸ்சி 3லேயுமே 44 99 ட்ரை பண்ணோம். அப்படி இப்போ இன்றைக்கி 6 மணிக்கு வரலினால் 8 மணிக்கும் வரதுக்கு ஒரு பேட்டர்ன் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணிக்காங்க. இப்போ வரணும், அப்படி வரலைன்னா 8 மணிக்கு இதே பேட்டர்னில் வரலாம். ஸோ இப்போ வந்து ஏசிக்கு 46 64 44 99 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 644 446 634 என்னோடய கணிப்புக்கு வருது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்தது 8 மணிக்கு பார்த்துருவோம் நண்பா. இப்போ வந்து இன்றைக்கி வந்து தேதி 4. ஸோ இந்த 7ஆம் நம்பர் அல்லது இந்த 2ஆம் நம்பர் வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12ஆம் தேதி வரைக்கும். ஆனால் டெய்லியும் கிடையாது. நான் எந்த நேர் காமிக்கிறேனோ அந்த தேதி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த கட்டத்தை வச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கட்டத்தை வச்சு நீங்கள் என்ன டேட்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் உள் நம்பரில் 3 1. இந்த 3 1க்கு என்ன வரணும், இந்த 3 நாளைக்குள்ளே உள் நம்பரில் வரணும். மெயினாக நான் வெளி நம்பரில் வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 11 66 வரணும், வரல. அதுக்கு அடுத்த நாள் 11 66 வரணும். ஒரு 1 மட்டும் 2 நாள் உள்ளே வச்சுட்டு 3ஆவது நாள் 11 வெளியே வந்திருக்கும். 11 இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பருக்கு பாருங்கள் 99 பிசிக்கு வந்து 99 44 வரணும். ஆனால் ஒரு 4 மட்டும் வந்திருக்கு. 44க்கு 43. அப்போ சிங்கிள் போர்டும் வைக்கணும். அடுத்த நாள் 99 44 வரணும். ஒரு 9ஆம் நம்பர் மட்டும் வந்திருக்கு. இப்போ என்ன அதில் ஒரு விஷயம்னா, சிங்கிள் போர்டும் வச்சா தான் இதில் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணிக்கிறான்னா 44 வச்சு 9 வச்சு அடுத்த நாள் 4 9 வச்சு 49 வந்திருக்கு. இந்த பேட்டர்னை மட்டும் பாருங்கள் கொஞ்சம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 4 நவுத்திருக்கிறான். இந்த 2 நாளைக்குள்ளே 44 99 வரணும். ஏபிக்கு வந்து 44 வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை வச்சு தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து 1 ஓகேங்களா, 1 இந்த 2 நாளைக்குள்ளே 11 66 வரணும். ஒரு நாள் முன்னாடியே வரலாம், எனக்கு ஒரு 11. இப்போ இந்த 11க்கு என்னென்னா 09 90னா இந்த 11க்கு 11 அப்படியே ரிப்பீட் ஆகணும். அதை ஒரு ஸ்டெப்பு நவத்தினால் உள்ளே நவத்தலாம், வெளியே நவத்தலாம். அப்படிங்களா வெளியே நவத்தினா ஏபிக்கு 11 இல்லைன்னா பிசிக்கு 11. இந்த 11 நவுத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த 3 நாளைக்குள்ளே 11 66 வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் தான். 1ஆம் நம்பர் 11 66 இந்த கட்டத்தை பார்த்துக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 3 நாளைக்குள்ளே 22 77. இதில் இப்போ என்ன பண்ணணும்னா, சி போர்டுக்கு நீங்கள் வைக்கிற நம்பரை சிங்கிள் போர்டாகவும் ட்ரை பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து 11 66 வைக்கிறேன்னா சி போர்டில் நீங்கள், ஏன்னா சி போர்டில் தான் வருது இந்த நம்பர். இந்த 1க்கு 1னா சி போர்டுக்கு 1 6 வரணும். அப்போ நீங்கள் 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் ஒரு சப்போர்ட்டுக்கு வைக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த கட்டத்துக்கு நேராக நான் வந்து என்ன நம்பர் வரும்ன்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிட்றேன். இந்த ஒரு 8 மணிக்கு இது வந்து 8 மணி சாட்டு. ஸோ 8 மணிக்கு இந்த 4 நாள் 8 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வரும்னு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஏபிபிசி ஏசிக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலருக்கு 11 66 கொடுத்துருப்பேன். ரெட் கலர் அந்த கட்டத்துக்கு அந்த ரெட் கலர் நம்பர். ஸோ இதை வந்து பிசிக்கு மெயினாக, அதே மாதிரி சி போர்டுக்கு 1 6. சி போர்ட்லேயும் சிங்கிள் போர்டு வச்சா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம போட்ட காசு ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் கட்டத்தை கொடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா, ஸோ வயலட்டு அதுக்கு வந்து 11 66 அதுக்குமே. அப்போ டோட்டலாகவே நீங்கள் வந்து இன்னையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு 5 ஒரு 6 நாளைக்கு நீங்கள் 11 66 தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரத்துக்கு பட்சம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 22 77 அந்த ப்ளூ கலர் கொடுத்துக்கிறோம் பாருங்கள். ஸோ அந்த நம்பர் கடைசியாக கொடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த 77 22 அந்த கட்டத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8 மணிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 811 118. சப்போஸ் வந்தால் 81 18லாம் வரணும். அப்படிங்கக்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி ஏபிபிசி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.